வெரி வெரி ஈஸி துவா. என்ன? உது செய்ய தொடங்கும் போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அதை உது செய்ய ஆரம்பிக்கிறேன். நேரடியா முதல்ல பிஸ்மில்லா சொல்லுவோம், கைகளை கழுவோம், வாய் கொப்பளிப்போம், மூக்கிற்கு தண்ணி செலுத்துவோம், முகம் முழுக்க கழுவுவோம், அப்புறம் வலது கை இடது கை, அப்புறம் தலைக்கு மசாஹ், அப்புறம் கால்கள் வலது கால் இடது கால் ரெண்டையும் கழுவும். அப்போ பிஸ்மில்லா சொல்லுவது இருக்குது, அது ஒரு துஆ தான், ஒரு திக்ர் தான், அல்லாஹ்வை நினைக்கிறது. ஓகே, அதுக்கடுத்து உது முடித்த பிறகு இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஷஹாதா நம்ம மற்ற நேரத்தில் கூட சொல்றது தான். என்ன? உது முடித்த பின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதாவது அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சியா இருக்கிறேன். எதுக்கு? அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை யாரும் இல்லை. இந்த முதல் சாட்சி, நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லிட்டு. அடுத்தது வ அஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமையாக அவனுடைய தூதராக ரசூலாக இருக்கிறார்கள். இதை நாம சொல்லணும். இது முதல்ல ஷஹாதா. உது செய்த முடித்த உடனே இந்த ஷஹாதா சொல்லணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தطஹிரீன். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம சொல்ல போறோம். ரெண்டாவதுக்குள்ள மீனிங் அடுத்து நான் சொல்ல போறேன். ஓகே, எல்லாரும் ரெடி ஆயிருங்க. கமான், முதல்ல நம்ம எல்லாரும் இந்த முதல்ல ஷஹாதாவை சொல்ல போறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரிய இறைவன், என்ன தமிழ்ல சவுண்டே காணோம், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இன்னும் நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடிமை மற்றும் அவனுடைய தூதர் என்று சாட்சி கூறுகிறேன். வெரி வெரி ஈஸி. இப்ப அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய துஆ. இது ஷஹாதா சொல்லணும், அதுக்கு துஆ சொல்ல போறோம். அல்லாஹும்ம ஜஅல்னி, சேர்த்து சொல்லணும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தطஹிரீன். எஸ், அல்லாஹ்வே, தௌபா என்னும் பாவமீட்சி பெற்றவர்களில் என்னை ஆக்குவாயாக. அதாவது அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் அப்படின்னா, அத்தவ்வாபூன் அப்படின்னா யாருன்னா அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புறவங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்ட்ட தாங்க செய்த தவறுகளை நினைச்சு அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள தான் அத்தவ்வாபு. அத்தவ்வாபூன் அப்படின்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்பு கேட்கிற பலரை குறிக்கும். அல்லாஹ்விட நம்ம என்ன கேட்குறோம்னா, அல்லாஹ்வே, அந்த மாதிரி உன்னிடம் தௌபா கேட்டு தன்னுடைய தவறை திருத்திக்கிறவங்கள என்னை ஆக்கு. நான் தௌபா கேட்காத ஆளா இருந்துடக்கூடாது. அல்லாஹ் என்னுடைய தௌபா ஏற்கணும், நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஆகவேதான் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்கள் என்னை ஆக்குவாயாக. அப்புறம் பாருங்க, வஜஅல்னி மினல் முத்தطஹிரீன், பரிசுத்தம் அடைந்தவர்களிலும் என்னை ஆக்குவாயாக. சொல்லுங்க, பரிசுத்தம் அடைந்தவர்களிலும் என்னை ஆக்குவாயாக. அதாவது தஹாரத், தஹாரத் என்ன? சுத்தம். சரியா? இந்த மாதிரி சுத்தமா இருக்கிறவங்கள என்னை ஆக்குவாயாக. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நம்ம துவா மட்டும் செய்தா போதாது, சுத்தம் வேணும். சரியா? முதல்ல நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன்,
நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீங்க அப்படின்ட்டு. முதல்ல நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லை, சரியா? அடுத்தது அப்படி கழிக்கும் போது சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது தெரிக்கிறதுனால நம்முடைய பேண்ட்லேயே கூட அது பட வாய்ப்பு இருக்குது. அல்ல பக்கத்தில் சில இடங்களில் எல்லா இடத்தையும் தெரிச்சிரும். ஏன்? நம்ம அந்த கழுவுற இடத்துல அங்கே நிற்கிற பக்கெட்டு இந்த மாதிரி பொருள்கள் அல்ல சுவர் வால் எல்லா இடத்துலையும் தெரிக்கும். இதை நாமளே நினச்சி பார்க்கணும், இந்த மாதிரி செய்கிறது தப்பாச்சு, நம்ம செய்ய வேணாண்டு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப சில நேரத்தில் நாம் சில இடங்களுக்கு போவோம், ஏற்கனவே அங்கே வந்து ரொம்ப நஜீஸ்கள் அசுத்தங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம அப்படி நின்றுட்டு அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதே இடத்துல க்ளீன் பண்ணி தான் ஆகணும் நம்ம, சரியா? அதனால் தண்ணீர் கிடைக்காதப்ப நாம் என்ன செய்யணும், டிஷ்யூ பேப்பரு அல்ல மண் கட்டி மாதிரி வச்சு இப்படி தொட்டு அந்த தண்ணி வந்து அந்த நம்முடைய சிறுநீர் ட்ராப்ஸ் வந்து நம்முடைய ட்ரெஸ்ஸில் படாமல் பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம், சரியா? இல்லாட்டி அந்த இடத்துல தண்ணி இருந்தால் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கழுவிடணும். இந்த மாதிரி நாம் வந்து கவனம் செலுத்தணும். இல்லைன்னு வைங்க அசுத்தத்தில் தான் இருப்போம். முதல்ல இதை சரி பண்ணணும். அப்போ நிறைய சின்ன பசங்க என்ன செய்கிறீங்க, நின்றுக்கிட்டு ஒன்று கடிக்கிறீங்க. இது நல்ல விஷயம் இல்லை, அது திருத்திக்கணும். ஆமாம், இது ரொம்ப கவனமாக திருத்திக்கணும். நீங்கள் வந்து அந்த டாய்லெட் போகிற ஏரியா இருக்குது பாருங்க, அதாவது யூரின் மட்டும் போகிற ஏரியா, அந்த இடத்துல போகாதீங்க. சில நேரத்தில் ஒன்று உட்காந்து போங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அதாவது சிலர் என்ன செய்கிறீங்கன்னா இந்த பேண்ட்டை கழட்டுறதுல உள்ள சிரமத்துக்காக என்ன செய்கிறீங்க, நின்று கொண்டு அடிக்கிறீங்க. அதுக்கு பேசாமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பண்ணி இது பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது சிலர் பேண்ட்டை அப்படி கொஞ்சம் இழுத்து விட்டு உட்காந்துக்க முடியும், சரியா? சிலர் முடியலைன்னா நேராக கதவை திறந்து உள்ள ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யார் இந்த மாதிரி அசுத்தமாக நின்றுக்கிட்டு பண்ணுறாங்களோ, ட்ரெஸ்ல எல்லாம் படுற மாதிரி பண்ணிடுறாங்களோ, அல்லாஹ் அவங்களையும் நேசிக்க மாட்டான். ரெண்டாவது அல்லாஹ்வோட நாளைக்கு தண்டனை இருக்குது, மௌத்துக்கு பிறகு கபரில் தண்டனை இருக்குது. கபரில் யார் இந்த உலகத்தில் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யலையோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தண்டனை இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இதை திருத்திக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி எது எது தப்புன்னு காட்டுறக்கோ அது திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சி எடுக்க தான் வந்திருக்கிறோம். இங்கேயே பழகலைன்னா எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒரு சாப்பாடு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் திருந்தி இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ் அது கண்காணிச்சுக்கிட்டு இருந்து உங்களுடைய தட்டில் எது வீணாக்காமல் சிந்தாமல் மாஷா அல்லாஹ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி நேற்று உதாரணத்துக்கு வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்களுக்குலாம் வெஜிடபிள் சாப்பிட வச்சோம். பீன்ஸு சாப்பிட்டு தான் ஆகணும், கேரட்டு அது சாப்பிட்டு தான் ஆகணும், வெறும் தட்டோடு தான் போகணும், கொட்டக்கூடாதுன்னு. அல்ஹம்துலில்லாஹ் நேற்று சிலர் கரெக்டாக செய்தீங்க. இந்த மாதிரி பின்னாடி வீட்டுக்கு போன பிறகும் கரெக்டாக இருக்கணும். அதனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம சுத்தமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த துவாவில் நம்ம உது செய்த பிறகு கேட்கக்கூடிய துவாவில் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துறான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த துவாவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஓகே.